எபிசோட் 1. 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்டிருக்க பலரின் தேகம் சூரியனின் வெப்பத்தில் தகித்து போய் வியர்வையால் நனைந்து கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தில் அக்ஷயா என்ற பெண்ணும் மாட்டிக்கொண்டிருந்தாள். அக்காம், இந்த டிராஃபிக்ல இருந்து தப்பிச்சு போக முடியும்னு எனக்கு தோணல. அந்த வயலட் நிற ஸ்கூட்டியில் பின்னால் அமர்ந்திருந்த பெண் இவ்வாறு சொன்னாள். ரூபி, எதுக்கடி இப்படி அக்காவுக்கு சாபம் விடுற? அடிக்கிற வெயில்ல நீ வேற என்னை ஏண்டி கடுப்பேத்திட்டு இருக்க? கொஞ்ச நேரம் உன் வாயை மூடிட்டு அமைதியா இரு. டிராபிக் கிளியர் ஆனா தான் நம்ம இங்கிருந்து நகர முடியும். நெற்றியில் வழிந்த வியர்வையை உள்ளங்கையால் துடைத்தவள் முன்னால் இருந்தவர்கள் வழிவிட வேண்டும் என்பதற்காகவே மீண்டும் மீண்டும் ஹாரனை அழுத்தினாள். அக்கா, எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி என்ன காலேஜில் கொண்டு போய் விட்டுரு, உனக்கு புண்ணியமா போகும். மிரர் வழியாக அக்ஷயாவை பார்த்தபடியே ரூபினி சொல்லும் நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. ஸ்கூட்டி என்பதால் அங்கும் இங்கும் என்று நுழைந்து எஸ்கேப் ஆகிவிட்டாள் அக்ஷயா. போகும் வழி எங்கும் இயற்கையின் அழகும், பறவைகள் பறக்கும்போது அதன் சிறகுகள் எழுப்பும் சத்தமும் அதன் கூக்குரல் சத்தமும் அக்ஷயாவின் காதை இனிமையாக்கியது. கூடவே வாகனத்திலிருந்து ஹாரன் சத்தம் அவள் காதை வலிக்க செய்தது. அக்கா, உனக்கு என்னோட உயிர் விளையாட்ட போயிடுச்சா? என்னை பத்திரமா எப்படியாவது காலேஜ் கூட்டிட்டு போய் சேர்த்துடு. ரூபினி பதட்டமாய் சொல்ல அது எதுவும் அக்ஷயாவின் மூளையில் பதியவில்லை. நல்ல மூடு ஸ்பாயில் ஆகுது. இந்த உலகத்துல ஹாரன் சத்தமும் வண்டி சத்தமும் இல்லாம பயணிக்கவே முடியாதா? அக்ஷயாவின் மனசாட்சி இவ்வாறு கேள்வி எழுப்பியது. அதற்கான பதிலை கண்டுபிடிப்பதற்கு முன்னரே கல்லூரியை வந்தடைந்தார்கள். உடனே ரூபினி ஸ்கூட்டியை விட்டு இறங்கினாள். அக்கா, என் உயிரை பத்திரமா காலேஜ் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மன நிறைவோடு சொன்னவள் நன்றி உரைக்கும் விதமாக அக்காவின் கன்னத்தில் கிச்சென்று முத்தம் பதித்தாள். அப்பொழுது எக்ஸாம் எழுத போகும் பதட்டத்தை ரூபினியின் முகம் அப்பட்டமாக காட்டிக் கொடுத்தது. ரூபி, இந்த முறையாவது ஒழுங்கா எக்ஸாமை கிளியர் பண்ணிடு. திரும்ப திரும்ப அரியர் எக்ஸாமை எழுதிட்டு இருந்தா நிச்சயமா நீ எல்லா அரியர் எக்ஸாமையும் கிளியர் பண்றக்குள்ள நீ கிளவி ஆயிருவ. அக்கா, நான் எக்ஸாமை கிளியர் பண்றது இருக்கட்டும்க்கா. நீ ஆர்ட்ஸ் எக்ஸிபிஷன்ல செலக்ட் ஆகிற வேலையை பாரு. இந்த முறையாவது செலக்ட் ஆகி உன்னோட கெரியர்ல முன்னேறுக்கா. எப்ப பார்த்தாலும் தோத்து போறதை கைவிட்டுட்டு ஒழுங்கா இந்த முறையாவது செலக்ட் ஆகி காட்டு. தன் கூட பிறந்தவளுக்கு தைரியம் சொல்லிவிட்டு கல்லூரிக்குள் சென்று விட்டாள் ரூபினி. அதன் பிறகு அக்ஷயாவும் அவளுடைய ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு செல்லும் பயணத்தை தொடங்கினாள். அப்பொழுது போக்குவரத்து நெரிசல் இல்லாத இடத்தில் ஒரு 6 வயது குழந்தை கையில் புத்தகத்தோடு பயணிகள் கடக்கும் சாலையில் நடந்து கொண்டிருந்தாள். அப்போது சிக்னலில் சிகப்பு நிற லைட்டும் விழுந்துவிட வாகனங்கள் சடன் பிரேக் போட்டு நின்றது. அக்ஷயாவும் அவளின் ஸ்கூட்டியை நிப்பாட்டிவிட ஒரு கார் மட்டும் எதிர்பாராத விதமாக அந்த குழந்தையை இடித்துவிட்டு அத்துணை வேகத்தில் சென்று விட்டது. இடித்த வேகத்தில் அந்த குழந்தை அம்மா என்று கத்தலுடன் தரையில் விழுந்தாள். உடனே கூட்டமும் கூடிவிட அக்ஷயாவும் ஸ்கூட்டியை அப்படியே போட்டுவிட்டு அந்த குழந்தையை நோக்கி ஓடி வந்தாள். யாராவது சீக்கிரமா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. அந்த குழந்தையின் தலையை மடியில் தாங்கியபடி அவள் கத்த சுற்றி இருந்தவர்கள் அந்த நிகழ்வை வீடியோ எடுத்தார்களே தவிர மனிதாபிமானத்தை அங்கு எவரும் கடைபிடிக்கவில்லை. கோபமான விழிகளால் அவர்களை தாக்கியவள் எவரின் உதவியையும் நாடாமல் அந்த குழந்தையை கையில் ஏந்தினாள். ஐயோ ராமா, இந்த குழந்தையை நான் எப்படி ஸ்கூட்டில வச்சு கூட்டிட்டு போக முடியும்? மலைத்து போய் அவள் நிற்கும் நேரத்தில் அங்கு ஒருவன் காரிலிருந்து இறங்கி வேகமாக அங்கு வந்தான். அக்ஷயாவின் கையில் இருந்த குழந்தையை பார்த்த ஆண்மகனின் நெஞ்சம் துடித்தது. சுற்றி இருந்த எவரும் உதவி செய்ய போவதில்லை என்பதை உணர்ந்து கொண்டான் அவன். உடனே, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன், என் கூட வாங்க. அந்த ஆண்மகன் சொன்னதுதான் தாமதம். அவன் முகத்தை கூட பாராது அவன் பின்னால் சென்று காரில் ஏறினாள் அக்ஷயா. செல்லும் வழி எங்கும் அக்ஷயாவின் முகத்தில் கவலை ரேகை படிந்திருந்தது. காரின் கண்ணாடி மூலியமாக அந்த பெண்ணின் முகத்தை பார்த்து கொண்டே காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் அவன். நீங்க அந்த குழந்தைக்கு என்ன வேணும்? சிறு ஆர்வத்தோடு கேட்டான் அவன். அந்த குழந்தைக்கு அவள் என்ன உறவு என்று பதில் கூறுவாள்? வெளிவராத குரலில் அவள் பதில் வழங்கிடும் நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் கார் வந்து நின்றது. காரை விட்டு இறங்கியவன் அக்ஷயா இறங்குவதற்காக கார் கதவை திறந்துவிட அவளோ குழந்தையை தூக்கி கொண்டு வேகமாய் ஹாஸ்பிட்டலுக்குள் ஓடினாள். அந்த ஆண்மகனும் அவள் பின்னாலேயே விரைந்தான். உடனடியாக அந்த குழந்தையை ஐசியூவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சையும் வழங்கப்பட்டது. அப்போது, மேடம், ஃபார்ம்ல சைன் பண்ணிட்டு அமௌண்ட் கட்டுங்க. அட்மிஷன் பேப்பரையும் உடன் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகும் பில்லையும் சேர்த்தே அவள் நீட்டினாள்.
அதை வாங்கி பார்த்தவளுக்கு ஒரு மாதிரியாகி போனது. இது என்ன ஹாஸ்பிட்டல்? ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பணத்தை கேக்குறீங்க. நீங்க பணத்துக்காக வேலை பாக்குறீங்களா, இல்ல நோயாளிகளை காப்பாத்தணும் அப்படிங்கிற மனிதாபிமானத்துல வேலை பாக்குறீங்களா? ஆதங்கத்தில் எதையும் யோசிக்காமல் அக்ஷயா இவ்வாறு கேட்டவுடன் அங்கிருந்த அனைவரின் பார்வையும் அவள் மீதே படிந்தது. மேடம், எந்த இடத்துலயும் பணம் இல்லாம எதுவும் அசையாது. அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பணத்தை கட்டுங்க, இல்லனா. அதற்கு மேல் பேசினால் தவறாகிவிடும் என்பதால் வார்த்தைகளை இழுத்தார் அந்த நர்ஸ். அப்போது பணத்தை எப்படி கட்டுவது என விழி பிதுங்கினாள் அக்ஷயா. 20,000க்கு அவள் எங்கே போவாள்? நான் பணத்தை கட்டுறேன், நீங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. அழுத்தமாய் சொன்னவன் அக்ஷயாவிடமிருந்து பேப்பரை வாங்கினான். அதில் ரிலேஷன் என்ற இடத்தில் அங்கிள் என்று பதிவிட்டு கூடவே அவனின் சைனையும் போட்டு கொடுத்து நர்ஸிடம் பேப்பரை நீட்டினான். சிறு தலையசைப்பை கொடுத்துவிட்டு அந்த பேப்பர்ஸை வாங்கிக் கொண்டு ஐசியூவுக்குள் விரைந்தாள் அந்த நர்ஸ். அப்பொழுது அக்ஷயா நேரத்தை பார்க்க அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. அட ராமா, இந்த நேரத்துக்கு ஆர்ட் எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆயிருக்குமே, அப்போ என்னோட கரியர் இதோட முடிஞ்சிருச்சா? இவ்வாறு பதட்டம் கொண்டவள் அவளுக்கு முன்பாக நிற்கும் ஆண்மகனின் முகத்தை கூட பாராமல் அத்துணை வேகமாக ஹாஸ்பிட்டலில் இருந்து கிளம்பி விட்டாள். அது தெரியாமல், உங்களோட உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் அந்த குழந்தையோட ரிலேஷன் தான், நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. நன்றி சொல்லிக்கொண்டே பேண்ட் பாக்கெட்டில இருந்து போனை எடுத்தவன் திரும்பினான். அக்ஷயா அங்கு இல்லை. எங்க போனாங்க? இவ்வளவு நேரமா இங்க தானே இருந்தாங்க. அவள் வேறு எங்காவது இருக்கிறாளா என்று கேள்வியுடன் சுற்றும் முற்றும் அவளை தேடி பார்த்தான். அக்ஷயா எங்குமில்லாமல் போகவும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவன் மொபைலில் ராதிகா என சேவாகி இருக்கும் எண்ணிற்கு அழைத்தான். ராதிகா, ஷாக்காகாம கேளு. நந்துவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல. நீ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வா. பொறுமையாக நடந்தவற்றை எடுத்து சொன்னவன் லொகேஷனை அவளுக்கு அனுப்பி வைத்தான். அக்ஷயா அவளின் எக்ஸிபிஷன் நடக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தாள். அவள் நினைத்தது போலவே எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆகி இருக்க அவளின் கரியர் அத்துடன் முடிந்தது போல் இருந்தது. ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் அவரவர்களின் பெயிண்டிங்கை விளக்கிக் கொண்டிருந்தனர். அதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த அக்ஷயாவின் விழிகளில் கண்ணீர் துளிகள் துளிர்விட ஆரம்பித்தது. அக்ஷயா, விட்டு கொடுத்துறாத, ஒரு முறை போராடி பாரு. எடுத்ததுமே தோல்வி அக்செப்ட் பண்ணா நிச்சயமா உன்னால ஜெயிக்கவே முடியாது. உன்னோட கனவுக்காக நீ போராடித்தான் ஆகணும். தைரியம் இழந்து போய் நின்றவளுக்கு அவளின் மனசாட்சி தைரியம் வழங்கியது. உடனே, உன்னால முடியும் அக்ஷயா, கோ ஹெட் ஃபார் யுவர் ட்ரீம்ஸ். நெஞ்சத்தில் கை வைத்து துடிக்கும் இதய துடிப்பை சீராக்கி மன தைரியத்தோடு முன்னேறி சென்றாள். அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனை நடத்தும் நபரை சந்திக்க விரைந்தாள். அவரோ புரியாத ஓவியம் ஒன்றின் முன்னால் நின்று அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயன்றார். அப்பொழுது அக்ஷயா அவளின் தொண்டையை செருமி தான் நிற்பதாக அவருக்கு தெரிவித்தாள். அந்த சத்தத்தில் திரும்பி பார்த்தார் அவர். அவளை பார்த்தவுடன் அவர் முகத்தில் புன்னகை வந்து ஒட்டி கொண்டது. என்ன அக்ஷயா, இவ்வளவு லேட்டா வந்திருக்க? உன்னோட பெயிண்டிங் இங்க வைக்க இங்க எந்த இடமும் இல்லையே. அவள் தன்னிடம் உதவி கேட்க கூடாது என்பதற்காகவே முந்திக் கொண்டார் அவர். வர வழியில ஒரு சின்ன குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார், அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. நீங்க மனசு வச்சீங்கன்னா இங்க எங்கேயாவது ஒரு இடம் நிச்சயமா எனக்கு கிடைக்கும். ஹெல்ப் பண்ணுங்க சார். பதட்டத்தில் விரல்கள் சொடக்கிட அவள் கேட்கவும் அந்த நபரோ கண்ணில் இருந்த கண்ணாடியை கழட்டினார். இடம் கிடையாதுன்னு சொன்னா கிடையாதுதான் அக்ஷயா. நீ நெக்ஸ்ட் வீக் நடக்கிற வேற ஏதாவது எக்ஸிபிஷன்ல ட்ரை பண்ணு. தீர்க்கமாய் சொல்லிவிட்டு மீண்டும் அந்த புரியாத ஓவியத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயன்றார். அக்ஷயா உடைந்து போனாள். அக்ஷயா தோற்று போவாளா அல்லது ஜெயிப்பாளா? அவளின் கனவு அவளை எந்த பாதையில் அழைத்து செல்லும்?